வணக்கம். நான் தான் உங்கள் லோகேஷ் பேசுகிறேன். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ். உங்களுக்கு கனவு இல்லம் வாங்க, எங்கிட்ட வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 830 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK நார்த் ஃபேசிங் வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் பார்க்குற இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. செவப்பட்டை என்கின்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு நடந்து வர தூரத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்டு ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு எம்டி லேண்ட்லேயே புக் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற பிளானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். எல்லா வீடும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குற வீடும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வீடு தான். எதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்னா, இதே சேம் லேண்ட் ஏரியாவில் இதே ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான ஒரு மாடல் வீடியோவை தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்ட்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளானில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களோட விஷயம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வீடு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கடையும் கட்டியிருக்கோம். இப்போ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் லேண்டில் நார்த்து பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிவிஜுவல் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எலிவேஷன் வந்து கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எலிவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங்கை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் கேட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்பில் வந்து எம்எஸ்சில் நம்ம வந்து லேசர் கட்டிங்கில் கேட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு சைஸ் வரும் உங்களுக்கு. இப்போ பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ தான். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடி அகலமாக, நீளம் பார்த்தீங்கன்னா 13 அடி வரும். போர்ட்டிகோ ஃப்ளோருக்கு 1/1 வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. போர்வெலுக்கு பார்த்தீங்கன்னா சப் மோட்டர் வந்துடும் உங்களுக்கு. போர்ட்டிகோ ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடும் உங்களுக்கு. அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸுக்கான மீட்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பிவிசி இருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு வால் டைப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகிலே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் ஸ்லைடிங் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தான். மெயின் டோர் ஃப்ரேமும் டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ கூட்டில் வந்துடும். 5x4 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம். அட்டாச் விண்டோ ஓப்பன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு கலர் கிளாஸை நம்ம கொடுத்துருக்கோம் விண்டோவுக்கு. மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து ஃபோல்டிங் டைப்பில் கிரில் கேட் வந்துடும் உங்களுக்கு 12 mm. லெஃப்ட்டில் போர்ட்டிகோ அடப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். கிரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 12 mm. லெஃப்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரிங் பெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால் தான். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 அடி அகலமாகவும், நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 அடி வரும். ஆளோட ஃப்ளோருக்கு 2/4 டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ பார்க்குறது ஆளோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆளோட சீலிங் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாடல் வந்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்க்குறது ஆளோட ஃப்ளோர் தான் பார்க்குறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். ரைட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் வந்துடும். 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சபிளாக வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்துடும். நம்ம டிவி வீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு மேடை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி வீட்டுக்காக. அந்த டிவி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசியில். லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை செல்ஃப் கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா பிவிசியில் கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து பூஜைக்கும் டிவி வீட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க.
மயில் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒர்க் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டீம் வீட்டு சைட்லேருந்து ஆளோட வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல லுக்கில் ஆளோட சைஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்க விண்டோ தான் பார்க்குறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x4 சைஸ் வரும் உங்களுக்கு. டீ கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஹாலில் என்ட்ரன்ஸ் நுழையும் போது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஹாலோட லைட் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்கள் டோர் அணையிற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது டோருக்கான டிசைனை தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து விநாயகர் மாடல் கேட்டிருந்தாங்க. டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து. மெயின் டோர் பேக் சைட்லேயே உங்களுக்கு வந்து டிபி பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. மெயின் டோர் பேக் சைட்லேயே வந்துடும். மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் விண்டோ நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு டைல்ஸ் நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோம். டேப் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ் நுழையும் போது ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தது. அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸ் கவர் பண்ணுற மாதிரி. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கான கிச்சன் தான் பார்க்குறோம். ஓப்பன் கிச்சன் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 அடி வரும் உங்களுக்கு. எல் ஷேப் மேடை கொடுத்துருக்கோம். நம்ம 4 ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை கொடுத்து அதுக்கும் கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது ஷிங்க்கு பார்க்குறோம். 2க்கு 1.5 சைஸில் வந்துடும் உங்களுக்கு. ஈவினே எஸ்எஸ்சில் நம்ம கொடுத்துருக்கோம். ஷிங்க்கு 2 டேப்பு கொடுத்துருக்கோம். ஒன்று டேரெக்ட் டேப் வந்துடும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேப் கொடுத்துருக்கோம். ஆரோக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது கிச்சனுக்கான விண்டோ தான் பார்க்குறோம். 3க்கு 3 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா டீ கூட்டில் கொடுத்துருக்கோம் விண்டோவை. மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் மேடை கொடுத்து மைக்ரோவனும் மிக்ஸி வச்சுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். மேலே லேப்டாப் கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில். அதுக்கு பார்த்திங்கன்னா கபோர்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசியில். லேப்டாப் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோன் நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சனோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி அதுக்கும் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிச்சனோட என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனோட கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸ்விட்சஸ்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. இந்த வீட்டுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து ஃப்ளோர் டைல்லேருந்து பெயிண்டிங்லேருந்து டோர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட டோர் தான் பார்க்குறோம். வாட்டர் ப்ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா 3D டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா 12 அடி வரும். பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட வாலுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம வாலுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசிக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா விண்டோ பார்க்குறோம். 4க்கு 3 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம். ஒன் சைடு வாலில் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா 2 வேக்கான ஸ்விட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏசி நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 வே ஸ்விட்சஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பிரேக்கர் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா லேப்டாப்பும் செல்ஃபும் பார்க்குறோம். லேப்டாப்புக்கும் செல்ஃபுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசியில். ஒரு நல்ல மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். காஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு நல்ல மெட்டீரியலில் பிவிசி ஒர்க்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன் சைடு வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டுக்கும்
ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் ஸ்விட்ச் லெஃப்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4x6 சைஸ் வரும். 7 ஃபீட்டு வாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். 2க்கு 1.5 சைஸில் வென்டிலேட்டரும் நம்ம கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. ஒன் சைடு வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கிரைனைட் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டெப்த்து கொடுத்துரு வாலில் ஸ்பேஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு டெப்த்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நம்ம வால் மிக்ஸர் நம்ம கொடுத்துருக்கோம். வித் ஷவரும் கொடுத்துருக்கோம். அதோட விதம் பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைடு கார்னர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது டேப் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான என்ன ஒர்க்கு பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டான விஷயத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு. நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் தர்றது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் தர்றது நம்ம வீடு தான். நம்மளுக்கு அடிப்படையான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு தான். அந்த சொந்த வீடு இல்லாதவங்க பல பேர் இருப்பாங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும் ஒரு வீடுன்றது. அந்த கனவை நிச்சயமாக்குற இடத்துல தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். நம்ம வந்து வீடு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலரி ஸ்லிப் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைத்தொழில் பண்ணுறவங்க, டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லோன் பண்ணி தருவோம். நம்மக்கிட்ட வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது, டபுள் பெட்ரூமும் இருக்குது. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். இது மாதிரியான ஒரு அழகான வீடை நீங்கள் சொந்தமாக்கலாம். கண்டிப்பாக டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல லொக்கேஷனில் வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கண்டுகிட்டு இருக்க கனவை கண்டிப்பாக நிஜமாக்கலாம் எங்கள் மூலிமா. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x10 சைஸ் வரும். இந்த பெட்ரூமுக்கும் லேப்டும் செல்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம். கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசியில். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓன் ப்ராஜெக்ட் தான். நம்ம டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் யாருக்கும் தரணும் அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு புக் பண்ணும்போது கமிஷன் பேஸில் வந்து நீங்கள் வந்து யாருக்கும் தரணும் அவசியம் இல்லை. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பெட்ரூமோட விண்டோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் போர்ட்டிக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா வியூ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. யூபிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும். உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா 4x6 சைஸ் வரும். நார்த்து ஃபேஸிங்னால வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிக்கலாம். இந்தியன் கிளாஸ் செட் வந்துடும் உங்களுக்கு. 6 ஃபீட் வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கரெக்டான க்யூரிங்கில், கரெக்டான டைமிங்கில், நல்ல மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு திருப்திகரமாக, அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. வீடு என்பது பல பேருக்கு கனவாக இருக்கும். அந்த கனவை நிஜமாக்குற இடத்துல எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடை நீங்கள் சொந்தமாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதான் ஒன்று தான். டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்கிரைப் வந்தவங்களுக்கு மிக்க நன்றி.